கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 5/8/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். Then I will dwell among the Israelites and be their God. வாசம் பண்ணும் தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் உங்களோடு கூட சொல்லி, இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நம் நடுவே, இன் மிட்ஸ் ஆஃப் அஸ், நம்முடைய நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவள் மத்தியில் இருப்பேன் என்று சொல்லுகிறவர் நம் நடுவிலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் தேவன் உதவி செய்கிறவராய், உங்களுடைய தேவைகளை அறிகிறவராய், உங்களுடைய கண்ணீரை காண்கிறவராய், உங்களுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்கிறவராய் நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறபடினாலே கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். வாசம் பண்ணும் தேவன் என்கிற வார்த்தைகளில் வேதத்திலிருந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்முடனே கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நாம் தான் ஆலயம், நமக்குள்ளே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட வாழ்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் நடுவே இருக்கிறார். அந்த மகத்துவமுள்ள நாமத்தை தொடர்ந்து நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக, நம்மை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துகிறீர். இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனாய் கர்த்தர், எங்களை விட்டு விலகாதிருப்பேன் என்று சொல்லுகிறவர், நான் எங்கள் நடுவே இருப்பேன் என்று சொல்லுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்களுடைய கண்ணீரின் மத்தியிலும், எங்களுடைய மகிழ்ச்சி நேரத்திலும், எங்களுடைய அழுகை புலம்பெல நேரத்திலும், எல்லா சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்கள் நடுவே எங்களோடு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய திருச்சபையை, ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களோடு கூட வாசம் பண்ணி எங்களை வழிநடத்தி செல்ல பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு பிரியமாய் வாழ எங்களோடு கூட தங்கியிருக்க கெஞ்சி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். யார் யாரிடத்தில் சொன்னது? ஜனங்கள் இயேசுவை நோக்கி சொன்னது. யோவான் 6:34. இந்த நாளுக்கான கேள்வி, மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன்
நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.